அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷமா விடாமுயற்சியாக இருந்த இந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அஜர்பைஜான்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. எடுத்து ஒரு வழியாக முடிச்சு வெளியே வர நேரத்தில் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அது வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடு ஏற்பட்டு அவங்க வந்து பிரியிற சூழ்நிலை ஒன்று வருது. அவங்க வந்து ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கி பிரியிறாங்க. பிரியும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது கடத்தல் கும்பலாக அவங்க வந்து கடத்தப்படுறாங்க. கடத்தின அவங்கள வந்து மீட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல்லாக. இந்த படத்தில் வந்து சென்டிமெண்டல், லவ், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பேக்கேஜை தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் மகிழ் திருமணி வந்து நிறைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்து வராதீங்க, ஆஹா ஓப்பன்லாம் எதிர்பார்த்து வராதீங்க, ஒரு நார்மல் பீப்புளுக்கான படமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நம்ம அப்போ சொல்லும்போது சரி இது ஏதோ ஒரு கண்டனுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது யாரும் வந்து படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு வாங்க, வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து மியூசிக் தான். அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்களுக்கு அவர் தான் வச்சு மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜிஎம் சரி, சாங்கும் சரி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பாதி படத்தை டேக் ஓவர் பண்ணுறதே அவரோட மியூசிக்கும் பிஜிஎம் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் ஓம் பிரகாஷ், இவர் பார்த்தீங்கன்னா இந்த அஜர்பைஜானில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணி நேச்சுரலாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச முகங்கள் தான் ஒரு 4-5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்க்க போனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அஜித், ஆக்ஷன் கிங்கு அர்ஜுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிஷா, ஆரவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜினா, இது மாதிரி ஒரு 6-7 கேரக்டர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இந்த படத்தில் ஒரு மைனஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. லவ், ஃப்ளாஷ்பேக்கு, மேரேஜ் இதெல்லாம் வச்சு அப்படி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோக்கு அப்புறம் படம் வேறு லெவலில் தாறுமாறாக பிடிச்சிட்டு போகுது. ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுலேயும் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. வாங்க வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.